வணக்கம் குழந்தைகளா. நம்ம வந்துட்டு இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் தான் இப்போ பார்க்க போகிறோம். லெசன் பை லெசன் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கண்டினியூவாக இந்த என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். இந்த லெசன் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பசங்களை வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள். கிளாஸில் நடத்துனதோடு விட்டுறாமல் ரீட் பண்ண சொல்லுங்கள். ரீட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த லெசனில் யார் நேம் வருது, என்னென்ன செயல் செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சரை படிக்க வச்சோன்னா அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. இதில் வர்ற கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலர்விழி, தமிழரசி, இவங்க 2 பேரும் உரையாடுறாங்க. எது வந்துட்டு இப்போ கல்வி பெருசாக பொருள் செல்வம் பெருசான்னு சொல்லிட்டு தான் உரையாடுவாங்க. அதுதான் இந்த லெசன் ஃபுல்லுமே இருக்கும். அவங்க கிளாஸில் எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே வந்துட்டு தமிழாசிரியர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் படிக்க சொல்லி பார்த்தா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த லெசன் ஃபுல்லாக அவங்க படித்ததுக்கப்புறமா வாங்க சரியான விடை தேர்வு செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். காரணம் ஆகின்றது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காரணம் ப்ளஸ் ஆகின்றது. நீங்களே வந்துட்டு அந்த ஃபுல் வேர்டை கொடுத்துட்டு பிரித்து இந்த ஆன்சர்ஸை பார்க்காம பிரித்து எழுத சொல்லி பாருங்கள். காரணம் ப்ளஸ் ஆகின்றது. அப்போ 4th ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். காரணம் ஆகின்றதுன்னு சொல்லி பாருங்கள், பிரித்து எழுதி காரணம் ப்ளஸ் ஆகின்றது. 4th ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள் செகண்ட் கொஸ்டின். எள்ளுவர் இச்சொல்லுக்குரிய பொருள். எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர். 3rd ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். இகழ்வர். பொருள் ப்ளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. இதை சேர்த்து சொல்லி பாருங்கள். பொருள் செல்வம்னு வராது. இந்த இல் என்னாகும் அப்படின்னா இச்சுன்னு நம்மளுக்கு இங்கே மாறிடும். பொருட்செல்வம். நல்லா கவனிங்க. பொருட்செல்வம். ஈக்குவல் டு கரெக்ட் ஆன்சர். 4th ஒன் பாருங்கள். பகுத்து ப்ளஸ் அறிய என்பதற்கு சேர்த்து எழுத கிடைப்பது பகுத்தறிய. பகுத்து ப்ளஸ் அறிய பகுத்தறியன்னு கரெக்ட். பகுத்து ப்ளஸ் அறிய என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பகுத்தறிய. சொல்லி பாருங்கள். பகுத்தறிய. செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழைமை ப்ளஸ் மொழி. பழமை ப்ளஸ் மொழியை நம்ம சேர்த்து எழுதணுன்னா என்ன கிடைக்கும்? பழமொழி. பழமொழி. செகண்ட் ஒன் நன்மை ப்ளஸ் வழி அப்படின்னா நல்வழி. நல்வழி சேர்த்து எழுதணுன்னா. கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிது. தொலைக்காட்சி. தொலை ப்ளஸ் காட்சி. தொலைக்காட்சியை நம்ம பிரித்து எழுதணுன்னா அந்த இக்கு போயிடும். தொலை ப்ளஸ் காட்சி. ஓகே, தொடரை முழுமைப்படுத்தி சொல்லணும். இப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி. இது லெசன்லேயே வந்திருக்கும். அதில் உள்ள சென்டென்ஸ் தான் இது. கேடில் விழுச்செல்வம் கல்வி. செகண்ட் ஒன் பாருங்கள். கற்றவருக்கு டேஸ் இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கொஸ்டின் ஆன்சர்லாம் கிளாஸ்லேயே எழுதி போடுவாங்க. கிளாஸ் நோட்டில் பார்த்துக்கோங்க. 1 வேர்ட்ஸில் தான். பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள். உரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மாற்றி எழுதுக. இப்போ ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுதணும்? இதை கரெக்டான தமிழ் எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங்னால் என்னது? கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. ஃபஸ்ட்டு பீரியட் என்ன? முதல் பாட வேளையில் தமிழ் வகுப்பு நடந்தது. அதான் ஃபஸ்ட்டு ஒன்றா கரெக்டாக நம்ம எழுதிடும். செகண்ட் பாருங்கள். நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் ஓவிய குறிப்பேட்டில் வண்ணம் தீட்டினேன். ஓகேவா? இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் அழகாக தமிழில் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக மார்க் விழுந்துடும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது. எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் எக்ஸாமாக இருந்தாலும் அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா தான் அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸில் இப்போ பிங்க் கலரில் வேர்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம வண்ணமிட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுவோம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் எடுத்து அழகாக நீங்கள் எழுதிடுங்க. அந்த பிங்க் கலரில் இந்த பாருங்கள், இந்த பிங்க் கலரில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த கீழே உள்ள செகண்ட் பாக்ஸில் அழகாக எழுதிடலாம். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்த பகுதியின் மைய கருத்தை ஓரிரு வரிகளில் உங்கள் சொந்த நொடியில் எழுதுக. இந்த லெசனில் நீங்கள் படித்தது என்ன, உங்களுக்கு இதோட கருத்து என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் எழுத போகிறோம். நாணயத்தின் இரு பக்கங்கள் போல கல்வியும் பொருளும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரும். அதனால் நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் கல்வி என்பதில் சந்தேகமில்லை. நம்மளை கல்வி தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதனால் கல்வியை நல்லா கற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லெசன் மூலமாக. நல்லா படிங்க, எல்லோருமே நல்லா படிங்க, கிளியராக படிங்க. அடிக்கடி எழுதி பாருங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.